guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா aneurysm. aneurysmனா ஒண்ணும் இல்ல, நம்ம blood vessels வந்து abnormal-ஆ bulge ஆகுறதோ இல்ல வீக் ஆகுறதோ அதுதான் aneurysm சொல்லுவோம். இதுல வந்து எங்க மோஸ்டா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆர்டரிஸ்ல தான் அஃபெக்ட் ஆகும். இதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயோர்டிக் அனரிசம். அயோர்டிக் அனரிசம் அயோர்ட்டா தான் நம்ம பாடியில இருக்கிற லார்ஜஸ்ட் ஆர்டரின்னு சொல்லுவோம். அந்த அயோர்ட்டால வந்து அப்நார்மலா பல்ஜ் ஆகிறதா நம்ம வந்து அயோர்டிக் அனரிசம் சொல்லுவோம். இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, அப்டாமினல் அயோர்டிக் அனரிசம், thoracic aortic aneurysm. abdominal aortic aneurysmனா அயோர்ட்டால இருந்து அப்டாமன் போற வழியில இருக்க ஆர்டரியில என்ன பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து அயோர்டிக் abdominal aortic aneurysm சொல்லுவோம். thoracic aortic aneurysm அப்படின்னா அயோர்ட்டால இருந்து thoracic போற ரீஜன்ல வந்து அந்த ஆர்டரிஸ்ல எதுனா பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து thoracic aortic aneurysm சொல்லுவோம். அப்புறம் cerebral aneurysm. cerebral aneurysmனா நம்மளோட பிரெயினுக்கு போற ஆர்டரிஸ்ல வந்து எதுனா பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து செரிப்ரல் அனரிசம் சொல்லுவோம். பெரிஃபரல் நம்ம லெக்ஸோ இல்ல ஸ்ப்ளீனோ அங்க போற ஆர்டரிஸ் வந்து பல்ஜ் ஆயிருக்குன்னா அதை வந்து பெரிஃபரல் அனரிசம் சொல்லுவோம். இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்டா ஏசிம்டமேட்டிக்கா தான் இருக்கும். எந்த ஒரு சிம்டம்ஸும் மோஸ்டா காசு ஆகாது எப்போ அது ரப்சர் ஆகுற வரை. ஆனா சம்டைம்ஸ் சிம்டம்ஸ் காட்டுச்சு அப்படின்னா என்னென்ன வரும்னா சிவியர் ஹெட்டேக், நாசியா, வாமிட்டிங், ஸ்டிஃப் நெக்கா இருக்கும், லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸா இருக்கும், டபுள் விஷன்ஸா இருக்கும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டயக்னோஸில் என்னென்ன இருக்குன்னா சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்டு, ஆஞ்சியோகிராஃபி. ட்ரீட்மெண்ட்டில் வந்து மெடிடேஷனில் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்ஷன் இருக்கும், சர்ஜரியில் வந்து வாஸ்குலர் கிராஃப்ட்.